ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். அதுக்கு தேவையானது வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி. வெண்டைக்காவை நல்லா மெலிசாக நறுக்கி வச்சுருங்க. கடாயை அடுப்பில் வச்சுருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். அது நல்லா செவந்த உடனே காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுங்க. போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டு 2 வதக்கினதுக்கு அப்புறமா வெண்டைக்காவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அதை மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு இன்னும் 2 தடவை நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்குனிங்கன்னா நல்லா சுருங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவலும் போடலாம். இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது வறுத்த வேர்க்கடலை பொடி. நீங்கள் எதை வேணாலும் போடலாம், சுவை நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி வேர்க்கடலை பொடியை போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான்.